வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் SIR-ஐ திமுக எதிர்க்கிறது என்று விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர 19 மாதங்கள் எடுத்துக் ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு தொடர கடந்த ஆண்டே அனுமதி பெற்ற நிலையில் வழக்கு தொடராமல் காலதாமதம் செய்ததற்கான காரணத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் திமுக நகராட்சி தலைவரை திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வீழ்த்தினர். கிருஷ்ணகிரி திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபை மாற்றக்கோரி திமுக கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. 33 உறுப்பினர்கள் கொண்ட நகராட்சியில் தீர்மானத்திற்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட 27 பேர் வாக்களித்தனர். இதனால் ஃபரிதா நவாபின் பதவி பறிபோனது. இதனிடையே அதிமுக கவுன்சிலரை கடத்தியதாக கூறி அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு நிலவியது. கரூர் CBI அலுவலகத்தில் 5வது நாளாக ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வந்தது தொடர்பாக தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களிடம் விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய மின்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் 2 அதிகாரிகள் CBI விசாரணைக்கு ஆஜராகினர். அமெரிக்காவில் அரசு துறை முடக்கத்தை நீக்குவதற்கான வாக்கெடுப்பு செனட்டில் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டிற்கான செலவு மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது. இதனால் அரசு நிர்வாகம் கடந்த 40 நாட்களாக முடங்கியுள்ளது. இந்த நிலையில் அரசு துறை முடக்கத்தை நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் செனட் உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். இதனிடையே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதால் பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் மீது அதிகமான வரி விதிக்கப்படுவதாக அதன் உரிமையாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வரி விதிப்பை வாபஸ் பெற வலியுறுத்தி பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவையை நிறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரியலூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இது தொடர்பாக சந்தித்து பேசி மனுவும் அளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்பட உள்ள 8 வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் சென்னை வந்தடைந்தன. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பெங்களூரு, கோவை, நாகர்கோவில், நெல்லை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு 20 சொகுசு வால்வோ பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பெங்களூருவிலிருந்து 8 சொகுசு வால்வோ பேருந்துகள் சென்னை பல்லவன் இல்லம் பணிமனைக்கு வந்தடைந்தன. எஞ்சிய 12 பேருந்துகள் இந்த மாத இறுதியில் சென்னைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணை பலமாக இருப்பதை மத்திய கண்காணிப்பு குழு உறுதி செய்துள்ளது. அணையில் ஆய்வு செய்த கண்காணிப்பு குழு மதகுகளின் இயக்கம் சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அணையின் சுரங்கத்திலிருந்து வெளியேறும் கசிவு நீர் நிமிடத்திற்கு 93 லிட்டராக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் நீர்மட்டம் 134 அடியாக இருக்கும் சூழலில் அதற்கு ஏற்பவே கசிவு நீர் உள்ளதென்றும் கண்காணிப்பு குழு குறிப்பிட்டுள்ளது. கோயம்புத்தூர் தடாகம் அருகே தோட்டத்து வீட்டிற்குள் நுழைந்த யானை அரிசி சாப்பிட்ட வீடியோ காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை ஒன்று நஞ்சுண்டாபுரம், வரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாழை தோட்டங்களில் நுழைந்து மரங்களை சேதமடைய செய்தது. மேலும் தாலியூர் பகுதியில் மாரணன் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை அங்கு வைக்கப்பட்டிருந்த அரிசியை சாப்பிட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பட்டாவில் பெயர் சேர்க்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். கிருஷ்ணசாமி என்பவர் பட்டாவில் பெயர் சேர்ப்பதற்காக புதூர் VAO முத்துலட்சுமியை அணுகிய நிலையில் அவர் 30,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் கிருஷ்ணசாமி புகார் அளித்தார். இந்த நிலையில் தனது வீட்டில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றபோது முத்துலட்சுமி லஞ்ச ஒழிப்பு காவலர்களிடம் கையும் கடவுமாக பிடிபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற 11 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். ஆரணியைச் சேர்ந்த ரவி சித்ரா தம்பதியின் மகன் சுனில்ராஜ் அரசு உதவி பெறும் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளி விடுமுறை என்பதால் சக நண்பர்களுடன் கமண்டல நாகநதி ஆற்றில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் இறங்கி குளித்த சுனில்ராஜ் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் நீண்ட போராட்டத்திற்கு பின் அவரது சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை அருகே ஆண்டிக்கோன்பட்டி கிராமத்தில் மாமியார் மீது மருமகள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருமகள் வளர்மதி மாமியார் சரசுக்கு சண்டை ஏற்பட்ட போது ஆத்திரத்தில் வளர்மதி கட்டை மற்றும் கரண்டியை கொண்டு தாக்கியதில் சரசு பலத்த காயமடைந்தார். சரசு தலையில் 50 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஊழியர்கள் பற்றாக்குறையால் அல்லல் படுவதாக மருத்துவ பயனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புற நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கான ஒப்புகைச் சீட்டு வழங்கும் பகுதியில் ஒருவர் மட்டுமே பணியில் இருப்பதால் மருத்துவ பயனாளிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. புற நோயாளிகளுக்கு நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மருத்துவம் பார்க்கப்படும் நிலையில் ஒப்புகைச் சீட்டு வழங்க தாமதமாவதால் மருத்துவரை சந்திக்காமல் திரும்பிச் செல்வதாகவும் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை விலைக்கு வாங்கி டன் கணக்கில் கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு கும்பல் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று நியாய விலை கடை பொருட்களை எடை போட்டு குறைந்த விலைக்கு வாங்குவதாக கூறப்படுகிறது. அவற்றை மூட்டைகளாக கட்டி கார் மூலம் காவல் கண்காணிப்பு இல்லாத சாலைகள் வழியாக ஆந்திராவுக்கு கடத்திச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வாழவந்தி கிராமத்தில் உண்டு உறைவிடப் பள்ளியில் குடிநீர் வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். 62 ஆண்டுகள் பழமையான பள்ளிக்கு சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு போர் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது சேதமாகி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனால் குடிநீர் தேவைக்காக தினந்தோறும் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றில் இருந்து குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பூசிநாயக்கனூர் கிராமத்தில் குடிபோதையில் இளைஞர் புளிய மரத்தின் உச்சியில் ஏறி அட்டகாசம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு மீட்புத் துறையினர் மரத்தின் உச்சிக்கு சென்று அவரை கயிறு கட்டி கீழே இறக்கிவிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வனவாசி அரசு பள்ளியில் கட்டி முடித்து 3 ஆண்டுகள் கடந்தும் பயன்படுத்தப்படாத கழிவறை சிதிலமடைந்து காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சுகாதார வளாகம் கட்டப்பட்ட நிலையில் முறையான பராமரிப்பு மற்றும் தண்ணீர் இணைப்பு இல்லாததால் மாணவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகைக்கடையில் தங்க நகையை திருடிய 2 பெண்கள் அதனை மறைக்க கவரிங் நகையை வைத்துவிட்டு சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நகை வாங்குவது போல நடித்து ஒவ்வொன்றாக பார்வையிட்ட அந்த பெண்கள் ஒரு கட்டத்தில் 1 சவரன் தங்க கம்மலை கடையில் இருந்தவர்களை திசை திருப்பி திருடினர். பின்னர் நகை இருந்த இடத்தில் கவரிங் நகையை வைத்துவிட்டு சந்தேகம் வராதபடி கிளம்பிச் சென்றனர். இந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.